கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:10 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து சொல்லுவோம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பறந்து விரைந்து திவ்யமே இறங்கி வாரும் இயேசுவே. தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்த நலாகுமா? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்த நலாகுமா? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறாம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறாம். அபாரர அபாரர அபார அபாரர சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சுரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சுரூபி என் இயேசுவே. 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறாம். 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறாம். உபூராரா உபரரா உபர உபரரரரரா. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருந்தமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருந்தமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறாம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறாம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. ரிகா ராரா ரிவரரா ரிப்பாரா ரிப்பாரரரரரா. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனரே வாந்திரே. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனரே வாந்திரே. உன்னத அவியை ஒற்றிடுமே மன்னவனே இனேரமே. உன்னத அவியை ஒற்றிடுமே மன்னவனே இனேரமே. ரக ரர ரகரர ரப்பர ரப்பரரரரரா. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி என் உள்ளம் தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி என் உள்ளம் தேடுதே. பாரந்து விரைந்து தீவிரியுமே இறங்கி வாரம் இயேசுவே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், வினோத் பிரதர் பிரைஸ் லார்ட். சகோதரன் பார்க்க சந்தோஷமா இருக்கு. 13வது அதிகாரம் 10வது வசனத்திற்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். வசனத்தை வாசிக்கிறேன். வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையிலே இருண்டு போகும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். லைட் லைட் டார்க் ஆகும், லைட் ஒளி. அதுக்கு
ஒரு எபிரேய ஹீப்ரு வேர்ட் ஓர். ஓ மேல ஒரு ஆர பட்டிருக்கேன். ஓ மேல ஈ கிடையாது. ஓர் ஓர் ஓ ஆர் ஓர் லைட். ரைட். இது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு லைட்டுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா டு பிகம் லைட்டா, வெளிச்சம் உண்டாக கடவுது. இப்ப ஒரு இருள் இருக்குது, வெளிச்சம் உண்டாகும் போது அந்த டு பிகம் லைட். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா லைட் டு ஷைன், பிரகாசிக்கணும். வெளிச்சம்ங்கிறது பிரகாசிக்கணும். அது மங்கி எரிகிறதும் ஒளிதான். ஆனா லைட்னாலே அது பிரகாசமா இருக்கும். அதான் லைட், மங்கி எரிகிறது அல்ல. இந்த லைட் என்ன நடந்தது கிரியேஷன்ல? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம். வெளிச்சம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த இடத்துல வாங்க, வெளிச்சம் 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 உண்டாக கடவுது என்று சொல்றது வர இருள்தான். எப்ப நம்முடைய பிதாவுடைய வாயிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவுது வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்தை இருளையும் பிரிக்கிறார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். கிரியேஷன்ல ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை பார்த்து நல்லது நல்லது ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். இதை பிரதர் ஆர் ஸ்டான்லி இதை எப்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேசட்ல வந்து எனக்கு என்ன பர்சனலா கிடையாது. நம்ம ஒரு காரியத்தை செய்துட்டு அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆண்டவரே நல்லதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நல்லதுன்னு செய்ய ஆரம்பிச்சு. ரைட். வெளிச்சம் நல்லது. 3வது பாருங்க, 5வது வசனம். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். அந்த பகல் இரவு அது ஒரு டேயா மாறுது. வெளிச்சம் உண்டாகி இருளை பிரிச்சு அது ஒரு நாளாக மாறிடுச்சு. இதுதான் ஒரு காரியம். நம்ம வாசிக்கிற ஏசாயால ஒரு செப்பரேஷனை நம்ம வாசிச்சிருக்கோம், அதை திரும்ப பார்க்க இருக்கோம். ஏசாயா 5வது அதிகாரம் 20வது வசனம். ஆப்போசிட். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் பாவித்து கசப்பை திட்டிப்பு. எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதல்ங்கிறத தவறாக புரிந்து கொள்றது தான் இங்க நம்ம உதாரணத்துக்கு லைட் டேகர். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஆப்போசிட். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க. 5வது அதிகாரம் 30வது வசனத்துல அதோட ரிசல்ட்டை பார்க்கிறோம். அந்நாளிலே சமுத்திரம் இறைவது போல அவர்களுக்கு விரோதமாக இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் ஏதோ அந்தகாரமும் வியாகுலம். இருள் அந்தகாரமா மாறும். அதில் மேகங்களும் வெளிச்சம் இருண்டு போகும். இப்ப நம்ம பார்க்கிற எல்லாமே தேவனுடைய கிரியைகள்ல ஆப்போசிட்டான காரியம். அதே நேரத்தில் 9வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைய சாதாரண வெளிச்சம் கிடையாது. சாதாரண இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கும் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. சாதாரண லைட் கிடையாது, பிரகாசிக்குது. பிரகாசிக்குது லைட். இன்னொரு கிரியேஷன்ல ஒரு காரியத்தை பார்த்துட்டு அடுத்த காரியத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது. 2 சாமுவேல் 23:4. அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் புறப்படுதல், பிதாவுடைய புறப்படுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினாலே புல்லை முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற் காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார். கம்பேரிசன். ஆண்டவர் வெளிச்சம், அவருடைய புறப்படுதலும் வெளிச்சமா. இது முதல் குறிப்பு. 2வது நட்சத்திரங்கள், ஸ்டார். ஸ்டாருக்கு ஆஸ்டர். இது ஒரு கிரேக்க வார்த்தை. ஆஸ்டர். ASTER.
T-E-R, Aster, Aster, T-E-R, Aster. இந்த ஆஸ்டர்லேருந்து வந்து ஆஸ்ட்ராலஜி. ஆஸ்ட்ராலஜிங்கிறது அது ஒரு சயின்ஸுங்க. நம்ம மத்திய 2வது அதிகாரத்தில் கிழக்கே இருந்து வந்த ஞானிகள் அவர்களுடைய வேலை என்னன்னா ஆஸ்ட்ராலஜி. நட்சத்திரத்தை அவங்க பார்த்து கணிப்பாங்க. இந்த நட்சத்திரம் உடையவர் இப்பொழுது இந்த இடத்துல பிறப்பான அவங்களுக்கு கால்குலேஷன். இப்ப அது மாதிரி ஜோசியமாக அது மாறிடுச்சு. ரைட், இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்க இருக்கிறோம். அஸ்ட்ரோ நட்சத்திரங்கள் பற்றி முதல்ல நம்ம வாசிடுவோம். நட்சத்திரத்துல மத்திய 2வது அதிகாரம் 2வது வசனத்துல, யூதருக்கு ராஜாக பிறந்தவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. வெளிச்சமாக இருக்கிறவருக்கு அவருக்கு சொந்தமாக என்ன இருக்குது? ஒரு நட்சத்திரம் இருக்குது. 4வது வசனத்தை பாருங்க. அவர் பிரதான ஆசிரியர் வச்சு கிறிஸ்துவனர் எங்கே பிறப்பாருங்கிறதுக்கு அவங்க ரெஃபரல் வசனத்தை சொல்லிடுறாங்க. இப்படிதான் பிறப்பாங்கன்னு சொல்லி. இது ஆஸ்டர் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மத்திய 24வது அதிகாரம் 29வது வசனத்துல உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்துல இதெல்லாம் கீழே விழும். நட்சத்திரம் விழும். வெளிப்படுத்துது 8வது அதிகாரம் 10வது வசனத்துல ஆஸ்ட்ரோ 3ஆம் தூதானிய காலம் போதுன்னா அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிது. பெரிய நட்சத்திரம் ஆஸ்ட்ரோ. இந்த ஆஸ்ட்ரோல இருந்து வந்தது ஆஸ்ட்ரான். ஆஸ்ட்ரான் A-S-T-R-O-N ஆஸ்ட்ரான். கீழே லாஸ்ட்ல எழுதியிருக்கேன் ஆஸ்ட்ரான். ஆஸ்டர் ஸ்டார், ஆஸ்ட்ரான் A-S-T-R-O-N ஆஸ்ட்ரான். இந்த ஆஸ்ட்ரான் ஒரு ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 43வது வசனத்துல ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்துல ரம்பான் நட்சத்திரத்தை ஒரு நட்சத்திரத்தை நீங்க சிலையா மாத்தி தூக்கிட்டு போனீங்கன்னு சொல்றாரு. ஸ்தேவான் உங்களுக்கு அப்படியா இது தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நீ ஆமோஸ் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை நீ வாசிப்போது அதுல இருக்கு. நான் ஸ்தேவான் சொல்லுவார். இது ஆஸ்ட்ரான் சிம்பல். 3வதாக சூரியனுக்கு சீமான்ஸ். சூரியன் சீமான்ஸ், S-E-M-E-S, சீமான்ஸ். இந்த சீமான்ஸ் குறித்து உங்களுக்கு தெரியாது. நாங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ், எங்களுக்கு சி ஆம் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கும். அந்த சி ஆம்ங்கிற மிஷின்ல சீமென்ஸ் கம்பெனி தான் தி பெஸ்ட் கம்பெனி. சீமென்ஸ் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான தெரியல. அந்த சீமென்ஸ் என்ன அர்த்தம்னா அது சூரியன், உதய சூரியன். ரைட், சீமென்ஸ். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆபிரகாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிக்கிறார். அந்த சூரியன் அஸ்தமிக்கிறது, ஒரு இருள் உண்டாகிறது. அங்க ஒரு அக்னியில ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த சூரியனை நீதியின் சூரியனாக மல்கியா 4வது அதிகாரம் 2வது சொல்லப்படலாம். நீதியின் சூரியனாக. சரி, கடைசியாக மூன், சந்திரன். ஸ்டாலினி 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 S-E-L-E-N-E 2 மேலையும் கோடு இருக்கு. ஸ்டாலினி ஸ்டாலினி S-T-E-L ஸ்டாலினி ஸ்டாலினி மூன். இந்த மூணுக்கு ஒரு எபிரேய வார்த்தை இருக்குது. அது எபிரேய வார்த்தை என்னன்னு நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். யூசுவலா புதிய ஏற்பாட்டில் அவர் எபிரேய வார்த்தையை எழுத மாட்டாரு. ஆனா இதுல அவர் அந்த எபிரேய வார்த்தையை சேர்த்து எழுதியிருக்கார். வாசிப்போமா? Y-A-R-A-H
EACH. இது எபிரேய வார்த்தை சந்திரன், மூன், ஹீப்ரு. YARE, யார், ரிச், ரிச். REACH, மேல ஒரு கோடு போட்டிருக்கு பாருங்க. யார் ரிச், CAACH, யார் ரிச். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆவியானவர் இறங்கி வராரு. பேதுரு ஒரு ரெஃபரல் வசனத்தை சொல்றாரு. அப்போஸ்தலர் 2:20 இருந்து சந்திரன் ரத்தமாக மாறும். லூக்கா 21வது அதிகாரம் 25வது வசனத்தில் எல்லாம் சேர்ந்துருக்கு. சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு, எல்லாமே சேர்ந்துருக்குது. இது நம்ம பார்க்குற லாங்குவேஜ். இப்போ நம்ம அடுத்த காரியத்துக்குள்ள வருகிறோம், வசனத்துக்குள்ள வருகிறோம். வாசிப்போமா? 13வது அதிகாரம் 10வது வசனத்தை இன்னைக்கு தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏசாயா 13வது அதிகாரம் 10வது வசனம். வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளிகூடாதிருக்கும். ராசிங்கிறது நட்சத்திரம், ராசி பலன் அப்படிங்கிற பாத்தீங்களா, அந்த ராசி. சூரியன் உதிக்கையிலே இருண்டு போகும், சந்திரன் ஒளிகூடாதிருக்கும். ஒரு ஹெட்டிங் போட்டீங்கன்னா நோ லைட், நோ லைட். ஏசாயா 5வது அதிகாரம் 26வது வசனம். ஏசாயா 5:26. அவர் தூரத்தில் உள்ள ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பயில் காற்றி அழைத்து வருகிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். கிளியரன்ஸ்னா இந்த லைட் ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவிகள் நிறைந்திருக்கிறாங்க. ஒரு கொடி ஏற்றுகிறார். புறஜாதியாக நம்ம தூர தேசத்திலிருந்து வந்து அந்த பாவிகளை கிளியரன்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம அவர் வைக்க போகிறார். 27வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர்களிலே விடாய்த்தவனும் இடர்களும் இல்லை, தூங்குறவன் உறங்குறவன் இல்லை, அவர் ஒருவன் இடுப்பிலிருந்து பாதிச்சவன் அவிழ்ந்து போகலை. இது அவருடைய ஸ்டெபிலிட்டியை காட்டுது. புறஜாதியுடைய ஸ்டெபிலிட்டி, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஆசிலேஷன் கிடையாது. சரி, 30வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்நாளிலே, இது ஒரே நேரத்தில் சமுத்திரம் இறைவது போல அவர்கள் விரோதமாக இறைவார்கள், புறஜாதியர்கள் வந்து செய்தாங்க. இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு, அதன் மேகங்கள் வெளிச்சம் இருண்டு போகும். இது நம்பர் 1, குறிப்பு நம்பர் 1. 2வது, தேசத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி ஏசாயா 24வது அதிகாரம் 19வது வசனம். 24:19. தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசைவே அசையும். இதெல்லாம் ஆண்டவர் செய்ததற்கு ஒரே ஒரு காரியம் தான், கிளியரன்ஸ், பரிசுத்தப்படுத்துகிறாங்க. 1000 வருட அரசாட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறுமுகத்தின் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க அந்த இடம் முழுவதும் பிரேதங்களா கிடக்கும். ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு தூதன் சொல்லுவான், பறவைகளே இறங்கி வாங்க, உங்களுக்கு ராஜாக்கள் மாமிசம் வேணுமா, பலவான்கள் மாமிசம் வேணுமா, ஃபுல் மசில்ஸ், ரவாஸ் கறி, பிரபுக்கள் ஃபுல்லா ஃபேட், எதுனாலும் வந்து எடுத்துக்கோங்க. அது கிளியரன்ஸ். அதுபோல இந்த கிளியரன்ஸ் நம்ம பார்க்கிறோம். இது என்னைக்கு நடக்கும் அப்படின்னா 21வது வசனத்துல 24, 21, அக்காலத்திலே கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியில் விசாரிப்பார். உன்னதத்திலிருந்து ஒரு சேனை வருது, அவர் வந்து என்கொயரி. அவர்கள் கேபியிலே ஏகமாக கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்று விசாரிக்கிறோம். 23 வசனத்தில் என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது
ஒரு என்கொயரி நடக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதா, சந்திரனும் கலங்கும், சூரியனின் நாணமடையும், அடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். இதெல்லாம் ஒரு நாள் நடக்க இருக்கிற ஒரு காரியம். சரி, 2 குறிப்பு உங்களுக்கு காமிச்சேன். 3வது இத்தே காரியத்தை எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னா அவருடைய வாயிலிருந்து கேட்போம். எசேக்கியேல் 32வது அதிகாரம் 7வது வசனம். 32:7. உன்னை நான் அணைத்து போடுகையிலே, அனைத்து சாப்டர் படிக்க போறேன். வானத்தை மூடி அந்த நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன், சூரியன் மேகத்தினாலும் மூடுவேன், சந்திரனும் தன் ஒளியை கூடாது. நான் வான ஜோதியான விளக்கையிலெல்லாம் உண்மையில் இருண்டு போக பண்ணி உன் தேசத்து மேல் அந்தகாரத்தை வர. இதெல்லாம் ஆண்டவர் அவ்வாறாகவே இதை செய்வேங்கிறார். ஒரு தேசத்திற்கு காரணம் பாவிகளை அங்கிருந்து கிளியரன்ஸ் பண்ண போகிறார். சரி, 4வதாக யோவேல் இதை எப்படி சொல்லுகிறாருன்னா யோவேலுடைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவேல் 2வது அதிகாரம் 31வது வசனம். 2:31 கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் நட்சத்திரமாக மாறும். அதில் அடுத்த ஒரு வார்த்தை தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்பொழுது பைபிள் 2ஆ பிரிக்குங்க. கிமு கிபி. பரிசுத்தவான் பாவி, உன்னதம் பாதாளம், எல்லாமே 2ஆ பிரிக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்தின் மேலும் எருசலேமிலும் மீது ரட்சிப்பு உண்டாயிருக்கும், விடுதலை. இதெல்லாமே இதுதான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல இதே வசனம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம். இங்க 2 காலத்தை நம்மளால பிரிச்சு பார்க்க தெரியும். காட்டுறேன். அப்ப அதை பிரிச்சு பார்க்கறது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க. பைபிள்ல டீச்சிங். 17வது வசனம். கடைசி நாட்களிலே நான் மாமேசம் யார் மேலும் ஆவியை ஊற்று. இது எல்லாத்தையுமே யோவேல சொன்னதை சொல்லிக்கிட்டு 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா அல்லாமலும் உயரே வானத்தில் அற்புதங்களையும் தாள பூமியிலே ரத்தமும் அக்னிபுரம் கர்த்தருடைய நாள் 19:20 2 வசனமும் உபத்திர காலம், மகா உபத்திர காலம் இனி நடக்க இருக்காரு. ஆனா இது நடந்து முடிஞ்சிருச்சு. 21 அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது அவன் ரட்சிக்கப்படுறான். யோவேல் உள்ளத அப்படி ஆவியானவர் எடுத்து ஆவியானவருடைய வருகை விட்டு சொல்றாங்க. சரி, 5வது குறிப்பு ஆமோஸ் 8வது அதிகாரம் 10வது வசனம். ஆமோஸ் என்ன சொல்லுகிறாங்க பார்ப்போம். 8:10 பக்கம் 1070. உங்கள் பண்டிகைகளை துக்கிக்காகவும் உங்கள் பாடல்கள் எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறை இரட்டை சகல தலையின் மொட்டையை வரவைத்து அவளுடைய துக்கிப்பித்தை ஒரே நாளிலே பிள்ளைக்காக துக்கிக்கு சமமாக்கி அவளுடைய முடிவை கசப்பான நாளாக்கும் சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்புவேன், நாட்கள் வரும் ஆகாய குறைவு நாள் அல்ல கர்த்தருடைய வசனத்தை பெறும். இன்னைக்கு நமக்கு அபிர்தமா ஆண்டவர் வசனங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும் இது எதுவுமே கிடைக்காம போயிடும். ரிச்சர்ட் உம்ரான் அவருடைய சாட்சியில் சொல்கிறார். ஒரு பைபிள்ல ஒரு பேஜ் மாத்திரம் ஒரு கிராமத்தில் இருக்கும். ஒரு பேஜ் மாத்திரம். அவங்க ரகசியமா அந்த ஒரு பேஜை திரும்ப 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 வாசிப்பாங்க. அப்ப ஒரு நாள் ஒருத்தர் ரிச்சர்ட் உமரான்ட்ட கேட்கிறாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு முழு பைபிள் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட யாருமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அவர் சந்தோஷமா ஒரு பைபிள் கொடுத்தாங்க. அந்த மக்களுக்கு கையில பிடிக்க ஒரு பேப்பரை வச்சு சந்தோஷமா இருந்தாங்க. இது ஒரு நாள் வரும். சரி, வசந்த வாசி முடிக்கிறதும் செப்பனியா பக்கம் 1086. செப்பனியா 1வது அதிகாரம் 19வது வசனம் 1:18.
இது அடுக்கடுக்கா வருங்க. 1087 செப்பனியா 1:15. அந்த நாள் சூரியன் வெளிச்சம் கொடுக்காது, சந்திரன் வெளிச்சம் கொடுக்காது, எல்லாம் இருண்டாயிரும். அந்த ஒரு நாளை செப்பனியா வித்தியாசமா சொல்லித்தரும். அந்த நாள் உக்கிரகத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள். நம்பர் 2, அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். எல்லாத்தையும் சேர்த்து ஆவியானார் அவகுமாரம் சொல்லி கொடுத்தார். சப்பனை மூலமாக ஜபிச்சு முடிப்பாமா. மகா இரக்கமும் கருவமல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. ஒரு நாள் வரும், இந்த நாளை நாங்கள் காணாதபடி இந்த சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கப்படுவோம் ஐயா. நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நித்தியத்திலே இருக்க போறதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.